கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் இந்த காணொலியில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பெரிய கிருபை செஞ்சார். அதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில், அதாவது இந்த கிறிஸ்மஸ் ஈவில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் அ கிறிஸ்மஸ் ஈவ், எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஃபெஸ்டிவல். அண்ட் எல்லாரும் புது ட்ரெஸ்ஸு, புது வாட் இஸ் ஃபேமிலி கேதரிங் எல்லாமே இருக்கும் நான் நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட் டூ. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஈவில் நானும் ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு 5 ரீசன்ஸ் நம்ம ஏன் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு 5 விஷயங்கள் நான் இங்கே குட்டியாக மெடிடேட் பண்ணிட்டு போயிடலான் இருக்கேன். ஸோ அந்த 5 ரீசன்ஸ் வை டு வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ், நம்ம ஏன் இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம வீட்டில் சர்ச்சுக்கு போகிறோம், புது துணி எடுக்கிறோம், அப்புறம் ஃபேமிலியோட கெட் டுகெதர் பண்ணுறோம். அது மட்டும் கிறிஸ்மஸாக இருந்துடக்கூடாது. லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ டீப் இன்சைட் இட். Why do we celebrate Christmas அப்படின்னு. So let's go. So the first point, why do we celebrate Christmas அப்படின்னா Jesus birth was the fulfillment of the prophecy. அதாவது ஆண்டவருடைய பிறப்பு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க ப்ராஃபஸிலாம். அது 3 பிளேஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெனசிஸ் சாப்டர் 3:15. அப்புறம் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஜெனசிஸ் பிகாஸ் அது ரொம்ப டீப். அது இந்த இதில் இட்ஸ் a பிக் பார்ட்னால அதனால இதில் பேச முடியாது. ஸோ நம்பர்ஸ் 24 சாப்டர் 24:17 பீராம் சொல்கிறாரு இந்த மாதிரி, ஐ see him but not now, I behold him but not near, a star will come out of Jacob அப்படின்னு சொல்றாரு. லைக் ஜேக்கப்போட வம்சாவளியிலிருந்து ஒரு ஸ்டார் வரும் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்றாரு. ஸோ திஸ் வாஸ் த செகண்ட் ப்ரெடிக்ஷன் வேர் ஆண்டவருடைய பர்த் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் த தேர்ட் ப்ரெடிக்ஷன் ஐசாயா சாப்டர் 9:6 For to us a son is born, to us a son is given, and the government will be on his shoulder, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது ஆண்டவர் இந்த பூமியில் வந்தால் என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படின்றதுக்கு ஹீஸ் எப்படி ரூல் பண்ண போகிறாரு அப்படின்னு இந்த ஐசாயாவில் சொல்லியிருக்கு. ஸோ there will be justice, righteousness for that time. எல்லா டைம்லையுமே he'll be the same. அதாவது என்றைக்குமே மாற மாட்டார். எப்போவும் God is going to be the same. அவர் என்றைக்குமே மாறினவர மாதிரிலாம் இல்லைல்ல. he's there. என்ன தப்பு நம்ம செஞ்சாலும் he's going to punish us. என்ன கரெக்டான செஞ்சாலும் he's going to reward us. So there is no பாரபட்சம். யாருக்குமே ஆண்டவர் பாரபட்சம் பார்க்குற தெய்வம் அல்ல. ஸோ he's doing that still. ஸோ அதெல்லாம் இப்போ வரைக்கும் அந்த ப்ராஃபஸி எல்லாமே ஃபில்ஃபில் ஆகிக்கொண்டே வருது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா God demonstrated his love to us. அதாவது ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய அன்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பிகாஸ் ஜான் 3:16 சொல்லியிருக்குல்ல, நம்மளோட ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு. For God so loved the world, he gave his only one son to us. ஆண்டவர் நம்ம மேலே இவ்வளோ லவ் வச்சனால மட்டும்தான் அவருடைய சன் ஆண்டவரை நம்மளுக்கு he sent to the earth. இப்படி யார் இப்படிலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் he did that. He's loving us unconditionally. அதாவது இவ்வளோ அன்பு நம்ம மேலே வச்சனால மட்டும்தான் he is doing that again. ஆனால் have you ever thought இந்த மாதிரி லவ்வை நம்ம ஆண்டவருக்கு திருப்பி கொடுத்துருக்கோமா? பிகாஸ் we are in the receiving side only. நம்ம பெற்றுக்கொள்கிற இடத்துல தான் இருக்கோம். பட் we are not giving him. அதுக்கு பதிலாக we are doing something. அதுதான் ரோமர் எழுதிருப்போம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுது, but God demonstrated his own love for us in this, while we are still sinning.
ஆண்டவர் அன்பு கூறுறாரு, நம்ம மேல இருக்கிற அன்பு மட்டும்தான் வெளிப்படுத்துறாரு. அவர் அன்புனால மட்டும்தான் he gave his son. பட் நம்ம வந்து அவருக்கு மாற நம்ம என்ன தெரியுமா கொடுக்குறோம்? ஒன்லி த சின். அவருக்கு வந்து நம்ம பாவம் செஞ்சு கொண்டே தான் இருக்கும். அவரை வந்து நம்ம இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டூ தட். அதை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி அந்த லவ்வை கொடுக்குறாரோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கிவ் இட் பேக். அந்த லவ்வை நீங்கள் வந்து ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஓகே, த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜீசஸ் கேம் டு சேவ் அஸ் ஃப்ரம் அவர் சின். அதுதான் மேத்யூ சாப்டர் 1:21 வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது பின் வசனத்தில், பிகாஸ் ஹீ வில் சேவ் ஹிஸ் பீப்புள் ஃப்ரம் தேர் சின். நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை இங்கே அமுச்சு விட்டார்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் த சேம் போன பாயிண்டில் உள்ள சேம் ரெஃபரன்ஸ், அதாவது ஜான் 3:16. நம்மளோட ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Whoever believe in him shall not perish but have eternal life. அவர் அன்பு கூற யாவருக்குமே வந்து எந்த இதுவுமே கிடையாது. லைக் he gave his son because we just want to enter into the eternal life. அதனால மட்டும்தான் ஆண்டவர் gave his only son. நம்மளை வந்து அன்பு செஞ்சனால மட்டும்தான் he gave his only son. அந்த ஒன்லி சன்னால he want us to enter into the eternal life. See how great our God is. He's cleared all our sin. அதாவது நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையும் கழுவி எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் ஆனால் அதை எதையும் ஆண்டவர் வந்து பொருட்படுத்தாமல், அதை எதையும் வந்து ஆண்டவர் யோசிக்காமல், பிகாஸ் he loved us, அந்த ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் வந்து இவ்வளோ பெயினையும் கோ த்ரூ பண்ணி இவ்வளோத்தையும் ஆண்டவர் வந்து சகிச்சு நம்மளுக்கான இத்தர்னல் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிற பாத்தை வந்து லைக் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போனார். அக்கார்டிங் டு மீ இட்ஸ் வெரி இம்பாசிபிள். பட் இட்ஸ் வெரி இம்பாசிபிள் த்ரூ அ நார்மல் மேன். ஒரு சாதாரண மனுஷனால இது எதுவுமே செய்ய முடியாது. பட் காட் டிட் இட். நம்ம இத்தர்னல் லைஃப்குள்ளே போகிறதுக்காக ஆண்டவர் வந்து அவரையே பலியாக கொடுத்து நம்ம இத்தர்னல் லைஃப்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்காரு. ஜீசஸ் பர்த் ஷோஸ் த ஹியூமனிட்டி. இவ்வளோ பெரிய ஆண்டவராக இருந்தால் இவர் வந்து he should be in a palace. ஒரு கிங்டமில் ஒரு ராஜாக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா வந்து நார்மலாக ஒரு பேலஸ்லேயோ ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்லையோ தான் இருக்கும். பட் சன் ஆஃப் காட் பார்ன் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அவர் வேறு விதமாக ஒரு என்னது யாராலையுமே பிரமிக்க முடியாத ஒரு வேலை வந்து ஆண்டவர் பிறந்தார். அதுதான் லூக் சாப்டர் 2:6-7 வந்து சொல்லுது. 6:7 and she gave birth to her firstborn, a son. She wrapped him in clothes and placed him in a manger because there was no guest room available for them. இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. லைக் ஒரு கிங்குக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸூரியஸ் பிளேஸே இல்லை, ஒரு நார்மலான ஒரு பிளேஸும் இல்லை. பிகாஸ் எவ்ரிதிங் வாஸ் ஃபில்ட். இவங்க போகிறாங்க, பெத்லஹேம்க்கு போகிறாங்க, எவ்ரிதிங் வாஸ் என்ன சொல்கிறது ஃபில் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லாருமே அவங்க ஊருக்கு திரும்புகிறாங்க, ஆண்டவருடைய ஊருக்கு எல்லாருமே திரும்பி அவங்கவுங்க பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக திரும்புகிறாங்க. அப்போது எல்லா சத்திரமும் எல்லா சத்திரச்சாவடி எல்லாமே வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு. ஸோ ஆண்டவர் வந்து ஒரு மேஞ்சரில் பறக்கணும்னு he have decided. ஸோ அவங்க மேஞ்சருக்கு வந்து ஒரு மாட்டு தொழுவத்தில் பறக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே ப்ரௌடாக இருப்போம். A man is basically proud. We are proud for many things. நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளோட எஜுகேஷனுக்கு, நம்மளோட குட் லுக்கிங்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ப்ரௌடாக இருக்கோம். பட் when Jesus came to earth, took a lowest place. யாராலையுமே வந்து அதை
ஒரு நிமிஷத்தில் இது பண்ண முடியாது. ஸோ ஹி டேக் தட் பிளேஸ் டு பி லைக் brought to this world. இதில் நம்ம ஒரு காடோட கிரேட்னஸ், ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு ஹியூமினிட்டி எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ we should be that humble. நம்மளும் அந்த ஹம்பிளாக இருக்கணும் அன்றைய பாதையில் நடக்கும்போது. ஸோ நம்மளுக்கும் அந்த ஹம்பிள்னஸ் வேணும். இங்கே வரும்போது ஆண்டவர் வந்து he used to say that he would call himself the son of man. மனுஷகுமாரன் அப்படின்னு வந்து அவர் எப்போவுமே கூப்பிட்டுப்பார். பிகாஸ் which means he is an ordinary man. அதே தான் ஆண்டவரும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. we should be humble. நம்ம அந்த ஹம்பிள்னஸை வந்து தரிச்சிக்கணும். எங்கே போனாலும் அந்த ஹம்பிள்னஸை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது, அந்த ஏழ்மையாக லைக் எந்த தாழ்மையாக எல்லார்கிட்டையும் நம்ம பிஹேவ் பண்ணுறது, அந்த எந்த ஒரு திமிரோ லைக் எந்த போர்ஷான திங்கும் நம்ம அதை காமிக்கக்கூடாது. ஸோ யா ஓகே, the last but not the least, Christmas reminded us to share the good news. அதாவது Luke chapter 2:17 when they had seen him they spread the word concerning what have been told them about the child. அதாவது இந்த வசனத்தில் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து ஷெப்பர்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்காக தாவீதின் ஊன்றிலே ஒரு ரட்சகன் தோண்டி இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்கிறாங்க. அப்போ இவங்க போய் எல்லார்கிட்டையும், அதாவது இவங்க அந்த ஆண்டவரை பார்த்துட்டு ஏஞ்சல் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போய் எல்லார்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி த கிங் இஸ் பார்ன் அப்படின்னு. பட் கேட்டால் எல்லாருமே வந்து வாஸ் அமேஸ்ட். அதே மாதிரி நம்மளும் we have to go spread the gospel about God. நம்ம இதுக்காக அமைதியாக இல்லாமல் லைக் the கடைசி காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ we have to spread the gospel till he comes. ஆண்டவருடைய செகண்ட் கம்மிங் வரதுக்குள்ள we should go spread the gospel to our friends, our family, நம்ம நியர்பைல இருக்க எல்லாருக்குமே we have to spread the gospel. That what God's want us. அதாவது லாஸ்ட்ல ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு he is coming to see the people. அப்போ he is telling everybody to go share the gospel. ஸோ அதே மாதிரி நம்மளும் have to go and tell the gospel to everybody that there is a God who lives for us. நம்மளுக்காக இருக்காங்க, இன்னும் இருந்துட்டுருக்காங்க. is there to help us. இந்த மாதிரி நம்ம காஸ்பலை ஷேர் பண்ணணும். ஓகே, I'm very happy that I have told 5 reasons why do we celebrate Christmas அப்படின்னு. Like Jesus' birth was fulfilled the prophecy. God demonstrated his love to us. Jesus came to save us from sin. Jesus' birth shown us the humanity. Christmas reminds us to share the gospels. So Christmas வந்து ட்ரெடிஷனோட சாதாரணமாக லைக் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு லைக் ஃபேமிலி கெட் டுகெதர் மட்டும் பண்ணிக்கிட்டு அது மட்டும் நம்ம கிறிஸ்மஸாக இருந்துடக்கூடாது. we have to go share the people about God and we have to tell about the love which he gave to us. நம்ம எப்படி அவரை அன்பு கூறணும் அப்படின்னு எல்லாத்தையும் மற்றவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணி நம்மளும் அதை வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக கொண்டாடுறது தான் கிறிஸ்மஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு டூ தட். அண்ட் அதே மாதிரி கிறிஸ்மஸை ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடும். எல்லாருக்கும் விஷிங் யூ அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர்.